சொல்லுங்க பாலாஜி. இப்போ நம்ம பொங்கலூர் மணிகண்டன் சொன்னது என்னன்னா, இந்த யார் அந்த சார் என்பது தொடர்பாக அந்த மாணவி தான் வந்து அதை வந்து மீண்டும் வந்து அந்த வாக்குமூலத்தில் சொல்லியிருக்கிறாங்க. முத நாள் அவங்க புகார்லையும் அதை சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்றாரு. இதில் மாணவி சொல்றது ஒரு விதமாக இருக்கு, அந்த கமிஷனர் சொல்றது ஒரு விதமாக இருக்கு, நம்ம முதலமைச்சர் சொல்றது ஒரு விதமாக இருக்கு, உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் சொல்றது ஒரு விதமாக இருக்கு. உங்கள் பார்வையில் இது வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொன்னாங்களா, இல்லைன்னா ஒரே மாதிரி தான் அது சொன்னாங்களா சார்? அது இல்லை, நீங்கள் தான் பல விதமாக சொல்கிறீங்க. அதாவது என்னென்னா, அவர் சொன்னது மாதிரி அந்த மாணவி வந்து கொடுத்த வாக்குமூலத்தில் வந்து எஃப்ஐஆரில் பதிவுப்பட்ட போது கேள்வி எழுந்தது. அவர் சொன்னது மாதிரியே வந்து கமிஷனர் வந்து ஒரு பேட்டியில் வந்து அவர் செய்திருக்கக்கூடிய விசாரணையின் அடிப்படையில் சொன்னார். சொன்னதற்கு பிறகு நீதிமன்றம் இந்த விசாரணையில வந்து தலையிடுது. இப்ப நீதிமன்றம் வந்து ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டிருக்கு. இப்ப ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டு அவங்க வந்து விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. இப்போ யார் அந்த சார்னு இவங்க கேட்கிற கேள்வி சரி, அவங்க வந்து பாதிக்கப்பட்ட அந்த பெண் வந்து சொன்னாங்க அப்படின்றது ரைட்டு. இப்ப என்கொயரியில இருக்கும்போது யார் அந்த சார்னு சொல்லுங்க, யார் அந்த சார்னு சொல்லுங்கன்னா ஒரு வழக்கு ஒரு பதிவு செய்யப்பட்டு விசாரணையில இருக்கு, விசாரிச்சுட்டு இருக்காங்க. அதுல ஏதாவது குளறுபடி இருக்கு இல்ல அதுல ஏதாவது தவறு இருக்கு அப்படின்னா சுட்காட்டுறதுல எந்த விதமான தவறுமே கிடையாது. ஆனா நீங்க உங்க அவசரத்துக்கு உங்க வேகத்துக்கு இல்ல உங்களுக்கு வேணும்ன்றதுக்காக உடனே ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணாம யார பாயிண்ட் அவுட் பண்ணுவாங்க? நாங்க எங்களுடைய நிலைப்பாடுமே இதுல யாராவது வேற யாராவது இந்த ஒரு குற்றவாளி வேற யாராவது தொடர்புல இருந்தாங்கன்னா கண்டிப்பா அது வெளிக்கொண்டு வரணும்ன்றதுதான் எங்களுடைய நிலைப்பாடும். ஆனா இந்த மாதிரியான கேள்விகள் எழுப்புறது ஒரு விசாரணை வந்து நடந்துட்டு இருக்கும் பொழுது அது வந்து எந்த வகையில சரியா இருக்கும்னு எனக்கு தெரியல. இன்னொன்னு வந்து அவர் வந்து அவர் வந்து திமுக அப்படின்றாங்க, திமுகன்றாங்க. இப்போ இன்னொரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். குற்ற பின்னணி உள்ளவர்கள், அது குற்ற செயலில் ஈடுபடுவர்கள், ரெகுலர் அஃபெண்டர்ஸும் இருக்காங்க, திடீர்னு குற்றம் செய்யறவங்க இருப்பாங்க. சில சூழல்கள்ல சில அமைப்புகள்ல இருக்கிறது ரொம்ப இயல்பானது. இப்ப நேற்றைக்கு கூட நம்ம வந்து பார்த்திருக்கோம், ஒரு போக்சோ வழக்குல வந்து பாதிக்கப்பட்ட குழந்தையினுடைய பெற்றோரை போய் வந்து தாக்கிய வந்து அவரு அதிமுகவினுடைய வட்ட செயலாளர் என்பது செய்தியாக வந்து இருக்கிறது. இன்னும் கூட குறிப்பா சொல்லணும்னா அவரோட உறவினர்கள் எல்லாருமே வந்து அதிமுக பொறுப்புல இருக்காங்க. இதுக்கு வந்து நாம வந்து எதிர்கட்சி தலைவரை பொறுப்பாக்க முடியுமா, இல்ல வந்து அதிமுக இருக்கவங்கள பொறுப்பாக்க முடியுமா? முடியாது. அவர் ஒரு குற்றவாளி, அவர் குற்றம் செஞ்சிருக்கு, அவ்வளவுதான். இப்ப இதுல கூட என்னன்னா நாம என்ன முன்வைக்கிறோம்னா கேள்வி, இவங்க சொல்வது மாதிரி அவர் வந்து திமுக அனுதாபின்னு ஒத்துக்கிட்டாரு முதலமைச்சர் சட்டமன்றத்திலேயே. இதுல ஏதாவது அந்த அடிப்படையில அந்த ஷேட்ல அவருக்கு ஏதாவது சலுகை வழங்கப்பட்டிருக்கிறதா, இல்ல வந்து அவர் வந்து தப்பிக்க விட்டுட்டாளா அப்படின்னா நீங்க சொல்ற குற்றச்சாட்டை உண்மையிலேயே ஏற்றுக்கொள்ளலாம். ஆனா அவர் வந்து வழக்கு பதிவு செய்கின்ற போது ஒரு கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட ஒரு மணி நேரங்களுக்கு பிறகுதான் அவர் வெளிக்கொண்டு வரப்பட்டார், கைது செய்யப்பட்ட நபர் இன்னார் அப்படிங்கிறதுல ஒரு தாமதம் ஏற்பட்டது. இது எல்லாமே ஸ்பெகுலேஷன். இதுக்கெல்லாம் வந்து நீங்க எது வேணா யார் வேணா பேசலாங்க. ஏதாவது ஆன் ரெக்கார்டு ஆதாரப்பூர்வமா ஏதாவது இருந்ததுன்னா பேசலாம். நான் என்ன கேக்குறேன், 1 மணி நேரம் கழிச்சு பண்ணாங்க, 2 மணி நேரம் கழிச்சு பண்றாங்க, இவங்க சொல்றதெல்லாம் இருக்கட்டும். அதுக்கு மொத்தமாவே அவர் விட்டு அவருக்கு வந்து சாதகமா நடந்துக்கணும், இல்ல வந்து குற்றவாளியை வந்து விடணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்கன்னா அது வந்து தவறு நம்ம பார்க்கலாம். ஆனா குற்றவாளி வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார், அதுக்கப்புறம் விசாரணை நடந்துட்டு இருக்கு. இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு வந்து குண்டர் தடுப்பு சட்டத்துல வந்து அவர் வந்து சிறையில இருக்காரு. அப்போ இதுல இந்த ப்ராசஸ்ல ஏதாவது டேம்பர் ஆச்சு அப்படின்னா நிச்சயமா இவர்கள் எழுப்பக்கூடிய இந்த முழக்கத்துக்கு எங்களை போன்றவர்கள் கூட வந்து கூட சேர்ந்து கூட குரல் கொடுப்போம். ஆனா அந்த மாதிரி எதுவுமே இல்ல. அந்த மாதிரி இல்லாத சூழல்ல மீண்டும் மீண்டும் இவ்வளவு கேட்கிறாங்க யார் அந்த சார்னு எங்களை வந்து முன்வைக்கிறாங்க. இப்ப நாங்க வந்து விடுதலை சிறுத்தை கட்சி வேங்கை வயல்ல வந்து ஏன் கேட்க மாட்டாங்க யார் அந்த சார்னு கேட்க வேண்டியதுதானே. இவங்க வேங்கை வயலுக்காக என்னைக்காவது இவங்க வந்து வெளிநடப்பு பண்ணிருக்காங்களா? எவ்வளவு பிரச்சனைகளுக்கு வந்து வெளிநடப்பு பண்றாங்க. வேங்கை வயல்ல வந்து இன்னும் குற்றவாளியை கண்டுபிடிக்க, அதுவும் இவங்களுக்கு அரசியல் ரீதியாக எதிராக இருக்கக்கூடிய கட்சி தானே திமுக. திமுக ஆட்சியில வந்து அது நடைபெற்றதுன்றது அந்த அடிப்படையில வந்து ஏன் அதை வந்து இவங்க வந்து இன்னும் கேட்க மாட்டாங்க? இதே சட்டமன்றத்துல அவங்க கேட்க வேண்டியது தானே. யார் அது வேங்கை வயல்ல வந்து யார் அது கேட்கலாம் இல்லையா?